கிளாமர் பண்ண போறேன்னு தெரியும். ஆனா அது இப்படி இருக்கும் எதிர்பார்க்கல. தட் இஸ் ஐம் டாக்கிங் அபவுட் 10 அது என் லைஃபே புரட்டி போட்டுச்சு. இந்த செகண்ட் வரைக்கும் ஐம் நோன் அஸ் அ கிளாமர். ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் அடி வாங்கும்போது பார்த்துக்கலாம் ஓகே அப்படின்னு. லாஸ்ட் டைம் அடி வாங்கும்போது என்னால எந்திரிக்கவே முடியல. டெய்லி எந்திரிச்சு எழுதுவேன். நான் இன்னைக்கு வாழணும், இன்னைக்கு எப்படியாவது தாண்டணும், இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னாலே. அந்த குசேலன்ல நீங்க ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணீங்க. திருப்பி வடிவேல் கூட அந்த ஒரு காம்போ எப்படி உங்களுக்கு? வெரி 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 ஹை ரெக்கமெண்டேஷன், வெரி பிக் பீப்புள். அவங்க என்ன சொல்லுவாங்க, சோனா அவர்கள் அப்படியே வந்து நான் வந்து அமைதியாயிட்டாங்க. எங்கேயுமே வந்து பார்க்க முடியல. 2017 வரைக்கும் மலையாளம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். இங்க மட்டும் நடிக்க விடல. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றேன், ஸ்மோக் வித் ஷார்ட் ஃபிலிம். ரெண்டாவது நாள் அவங்களுக்கு ஒரு 1 வீக் ப்ரெஷர், வேண்டாம் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கட் ஆஃப் பண்ணுங்க. ஹவு கேன் 40 படம் புக் ஆகி 40 படம் ஷூட்டுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ரிட்டர்ன் வாங்கிட்டு போறாங்கன்னா அப்போதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா இவ்வளவு நாட்கள் அது தொடருமா? அதான் நானும் கேட்குறேன். எல்லாமே நல்லா போச்சுங்க. நான் எப்போ வாயை திறந்து என் பிரச்சனையை பேச தொடங்கினா அப்பதுல இருந்து கெட்டவள் ஆயிட்டேன். ஆனா அப்பதான் ஃபீல் பண்ணீங்க நம்ம ஏன்டா அதை பேசணும் அப்படின்றது. நான் இப்பவும் சொல்றேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஆயிருக்கு. ஆனா நான் நிறுத்த மாட்டேன். என்னோட ஒரு 20-30 வருஷம் வயசு ஜாஸ்தியான ஆளுங்க நம்ம நிற்கும் போது லைட்டா வந்து உரசுறது. எனக்கு அந்த வயசுல என்ன தெரியுமா தோணுச்சு, இந்த இடத்துல இந்த படத்துல லாக் ஆயிட்டோம்னா ஜூம் குதி பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு சேனல் போடும்போது கவர்ச்சி நடிகை சோனா. அது எவ்வளவு காண்டா இருக்கும் தெரியுமா? பேரு சோனா அப்படின்னு சொல்ல தோணும். டீன்ஸ்ல இருக்கும்போது இல்ல ஈவன் டில் 25 கேமரஸ் ஆக்ட்ரஸ் சோனான்னு சொல்லும்போது நல்லா இருக்கும். எவ்வளவு நாள் தான் கேட்கறது. அதுதான் சொல்றேன், நான் இப்போ going to be 49 போதும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. அரவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட நடிகை சோனா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். ஸோ சோனா அவர்களோட நிறைய இன்டர்வியூ வந்து பார்த்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அதற்காக வந்துட்டு மீண்டும் சோனா வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்றப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த டான்ஸ் ஆனதுல இருந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தீங்க, அழகா இருந்தீங்க அந்த வீடியோல. குண்டா இருந்தேன். ஆனா இப்ப வெயிட் குறைஞ்சிட்டீங்கல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு. நல்ல வெயிட் குறைச்சு. அப்ப அது எவ்வளவு நாளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ? 1.5 வருஷம். நான் தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அடி மேல வட்டி வாங்கிட்டு இருக்கேன்ல. ஹார்ட் டிஸ்கை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஷூட்டிங்ல ப்ராப்ளம்ஸ். ஓடிடி வரைக்கும் நம்ம ஷார்ட் ஃபிளிக்ஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஷார்ட் ஃபிளிக்ஸ்க்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வேண்டாம் இந்த ப்ராஜெக்ட், அதையும் பேசியிருக்காங்க. 2 திருடங்க வீட்டுக்குள்ள குதிச்சாங்க. திருட போறாங்கன்னு பார்த்தா கத்தியை காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கம். திஸ் இஸ் நான் என்னால் சொல்ல முடிஞ்ச விஷயம். சொல்ல முடியாதது என்னன்னா, மனசார எப்படி உடைச்சு தனியாக ஆக்கி கம்ப்ளீட்டாக தனியாக இருந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் டிப்ரெஷனில் போய் செத்துடலான்னு தோணி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்களுக்காக நம்ம ஏன் சாகணும் அப்படின்னு நினச்சிட்டு போய் ஒரு பிரேக் எடுத்து ஒரு 2 மாதம் போனேன் டு பாண்டி. ஆனால் 8 மாதம் தங்கிட்டு அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷ் ஆகி டிசம்பர் எண்டுக்குள்ளெல்லாம் நான் சரியாயிட்டேன். சரி அந்த வருஷத்தில் வர வேணாம், புது வருஷத்தில் போகலான்னு சொல்லி ஜனவரி 5 வந்தேன். வந்துட்டு லாட் ஆஃப் எப்படி சொல்கிறது, ப்ரீ ஒர்க் மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அடிக்கும்போது அடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி இறங்கி என்னையும் ப்ரிப்பேர் பண்ணி மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி இதுக்கு மேலே நீ எவ்வளோ வேணாலும் அடி தாங்குறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டேன் நான். ஆனால் அப்படி பார்க்கும்போது நான் இப்போ சோனா அவர்கள் இன்டர்வியூக்கு வராங்கன்னா அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது 2000 வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ப்ரீ பிளான்டா நான் சினிமா தான் போக போகிறேன்னு என்ட்ரு ஆனதா, இல்லை ஓகே வந்துருச்சு நம்ம அப்படி பண்ணுறோம்? நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். வெரி ஆக்சிடென்ட்லி வி கம் ஃப்ரம் அ வெரி புவர் ஃபேமிலி. மிடில் கிளாஸோடய கொஞ்சம் கம்மியான ஒரு ஃபேமிலி தான். டியூ டு சர்டன் ரீசன்ஸ் அப்பா அம்மாவும் பிரிச்சுட்டாங்க. அம்மா பிகேம் வெரி சிக்கு டியூ டு சுகர் டயபெட்டிஸ். ஸோ அதில் அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து வேறு வழி இல்லாமல் தெரிஞ்சோ தெரியாமல அம்மா மேலே இருக்கிற அன்பில் ஐ பிகேம் த அம்லே ஆஃப் த ஹவுஸ். ஸோ அப்போ வேலைக்கு போக தொடங்கினா அப்புறம் நான் நிறைய பேர்கிட்ட சொல்வேன், ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கோம் பார்க்க. நல்லா இருக்கிறது தான் என் ப்ளஸ்ஸு, நல்லா இருக்கிறது தான் என் மைனஸ். ஸோ அதனால் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் லைஃப்பில் நடக்கிற விஷயம், அந்த டீனேஜில் பார்க்குற ப்ராப்ளம்ஸ், எப்படி சொல்கிறது, என்னோட ஒரு 20-30 வருஷம் வயசு ஜாஸ்தியான ஆளுங்க கை வைக்கிறது இதெல்லாம் பயந்து ஒரு மாதிரியாக தான் இருந்தேன். கரெக்டாக
ஆக்சிடெண்ட்டாக தான் இந்த ஒரு ப்ரொவிஷன் கடை இருக்கும் என் வீட்டுக்கு எதிர்க்க. ஐ மீன் ஒரு என் தெருவில். அந்த ப்ரொவிஷன் கடைக்கு எதிர்க்க தான் ஜீவிதா அண்ட் ராஜசேகர் இருந்தாங்க. ஸோ அவங்க மூலியமா திருப்பி உள்ள வந்து அப்படி வருது. ஆனா அப்படி பார்க்கும்போது ஒரு கேரக்டர் ரோல், சப்போர்ட்டிவ் ரோல், ஏதோ ஒரு ரோல்ல போய்கிட்டே இருக்குது. இது எப்போ அந்த கிளாமரஸ் ரோல் அதுதான் ஆக்சிடென்ட் அதுதான் சோனா பண்ண போறாங்க, இல்ல சோனாவோட லைஃபே இதுக்கப்புறம் அதை நோக்கி தான் போக போகுது? சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ஏன் பண்ண போறேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியவே தெரியாது. இன்னொன்னு எப்படி சொல்றது, நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், கிளாமர் பண்ண போறேன்னு தெரியும். ஆனா அது இப்படி இருக்கும் ஸ்க்ரீன்லன்றது எதிர்பார்க்கல. தட் இஸ் ஐம் டாக்கிங் அபவுட் 10-10. ஓகே. இப்போ குசேலன்லயும் கிளாமர். ஆனா இட் இஸ் வெரி கிளாஸி, ஒரு மாதிரி அழகா காமிக்கலா போயிடும். ஸோ நிறைய படத்துல பண்ணியிருக்கேன். சொல்றது அது என் லைஃபே புரட்டி போட்டுச்சு. புரட்டி போட்டு அண்ட் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் நோன் அஸ் அ கிளாமர் கேர்ள் அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஆஸ் ஐ செட், எனக்கு இது ஸ்க்ரீன்ல இப்படி வரும்ன்றது எனக்கு தெரியாது. ஆனா அப்படி பார்க்கும்போது இப்போ 10 படம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் சினிமால ஒரு சில படங்கள்ல சோனாவை நடிக்க வைக்கலாம். அது ஒரு காமெடி ரோல். ஆக்சுவலா ஒரு காமெடி படம், அதாவது படத்துக்கு ஒரு காமெடி சீன் தேவைப்படும். அந்த காமெடி சீனுக்குள்ள ஒரு கிளாமரஸ் சீன் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போதான் நமக்கு எல்லாமே வரும். அந்த டைம்ல இருக்காதுன்றப்போ அந்த கிளாமரஸ் சீன்ல சோனா வந்து ரொம்ப கவர்ச்சிகரமா காட்டுறதுங்கிறது இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த சீன்லாம் பார்க்கும்போது? அப்போ அது ஒரு ஃபார்மேட்டா இருந்தது. அதுக்குன்னு சில கேரக்டர்ஸ், சில எப்படி சொல்றது, கிளாமர் ஆர்டிஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் காமெடி பண்ற ஆர்டிஸ்டும் இருக்கு. ஸோ அது கிளாமர் அண்ட் காமெடி பண்ணும்போது ஐ தாட் இட் வாஸ் வாவ், ரெண்டுத்தையும் சேர்த்து பண்றோம் அப்படிதான் நினைச்சேன். அந்த டைம்ல அவ்வளவுதான் நினைச்சேன். ஆனா போக போக பார்த்தீங்கன்னா 2010க்கு மேல ஹீரோயின்ஸே அதுதான் பண்றாங்க. இப்போ ஒரு படம் வெளியாகுது, அந்த படத்தோட பேர் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்தில் நீங்கள் கிளாமரஸ் ரோல் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து ஒரு பிக்னி ட்ரெஸ்லாம் வந்துட்டு வர மாதிரி இருக்கும். வடிவேல் அவர்கள் கூட வந்து நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த டைமில் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ஏன்னா நம்ம ஒரு நடிக்க வந்துட்டோம், உள்ளே வந்துட்டோம், நம்ம ஏதோ ஒரு ரோல் நோக்கி போக போகிறோம். ஆனால் நம்மளோட ரோலே ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்குது அப்படின்றத எப்போ ரியலைஸ் பண்ணி? அந்த ஏஜ்ல 2 ரியாக்ஷனுங்க. 10-10 பண்ணும்போது பயந்து, ஸ்கேர்டு, மணி தான் வேணும், அந்த மாதிரி விஷயம் பெருசாக தெரியாது. அந்த ஸ்டேஜ் 10-10. அழகர் மலை, நீங்கள் சொல்கிற படம் அழகர் மலை. நான் ஆக்சுவலாக ஐ டென்ட் வாண்ட் டு டூ எனி மோர் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி. இந்த சென்ஸ் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் ரொம்ப ஹை ரெக்கமெண்டேஷனோட இல்லை சேஃபாக பார்த்துக்கிறோம், சிட்டிக்குள்ளே தான் ஷூட் இப்படி அப்படின்னு போயிட்டேன். ஸோ அந்த டைம் வரும்போது தட் வாஸ் அந்த 10-10க்கும் இதுக்கும் ஒரு 5 to 6 years குசேலனெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் டூயிங் த கிளாமர். ஓகே, பண்ண தான் போகிறோம், அதை நம்ம என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ்லேயே பண்ணியிருப்பேன். கரெக்ட். ஸோ தேட் ஆல்சோ ஐ டிட். ஆனால் ஆஸ் ஐ செட் ஐ டென்ட் வாண்ட் டு டூ எனி மோர் ஆஃப் தட்னால தான் அதுலேருந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டேன். குசேலனுக்கு அப்புறம் தானே இந்த படம் வருது. அப்போ ஒரு இஷ்யூ, அந்த குசேலன்ல நீங்க ஒரு விஷயம் ஃபேஸ் பண்றீங்க, திருப்பி வடிவேல் கூட அந்த ஒரு காம்போ எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட்? அதான் சொல்கிறேன், வெரி 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 ஹை ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் வெரி பிக் பீப்புள். அப்போ அந்த பிக் பீப்புள்கிட்டேருந்து நான் சொன்னேன், என்னால் முடியாது, இந்த பிரச்சனை எனக்கு இருக்குன்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சிட்டிக்குள்ளே நாங்கள் அந்த மேட்ரு உன்னை பாதுகாத்து அங்கே போய் ஷூட் பண்ணிட்டு வந்தால் பண்ணலாமான்னு கேட்டேன். ஓகேன்னு. அதே மாதிரி என் கூட ஒரு 10-12 பேர் அனுப்பிச்சாங்க. அந்த ஷூட் ஃபுல்லாவே 2 நாள் தான் ஷூட் பண்ணேன். லீக் கிளப் ஹோட்டலில் தான். அங்கேயே பசங்களை போட்டு ஃபுல்லாக இப்படி தான், யாரும் எப்படி சொல்கிறது, யாரும் கிட்ட வர முடியாத அளவுக்கு அந்த மாதிரி தான் ப்ரொடெக்டட். ஆனா அதுக்கப்புறம் வந்து சோனா வந்து பெரிதளவுல எங்கேயும் பார்க்க முடியறது இல்ல. ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதுக்கப்புறம் நான் ப்ரொடக்ஷன் போனேன். ஆமா, அது நாங்க ப்ரொடக்ஷன் போய் ஒரு அடி வாங்கினேன்னா எந்த அடின்னு உங்களுக்கு தெரியும், நிறைய கான்ட்ரவர்சிஸ், அதோட வேலை செய்ய விடல. அதுதான் சோனா அவர்கள் அப்படியே வந்து நாங்கள் வந்து அமைதியாயிட்டாங்க, எங்கேயுமே வந்து பார்க்க முடியல. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சோனாவோட மனநிலை அப்படி எப்படி இருந்துச்சு? இல்லை அப்போ ஐ வாஸ் டூயிங் மலையாளம் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். டில் 2017 வரைக்கும் மலையாளம் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். இங்கே மட்டும் நடிக்க விடல, புக் ஆவேன், கேன்சல் ஆகும், நடிக்க விடல. அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு படம் எனக்கு புக் பண்ணிட்டு இல்லை மேடம் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகலை, ரிட்டர்ன் பண்ணிடுங்க சாரி அப்படின்னு சொன்னால் கொடுத்துடலாம். அப்படி ஒரு 40 படம் வந்துச்சுன்னா அப்போது ஹவு கேன் 40 படம் புக் ஆகி 40 படமும் ஷூட்டுக்கு முன்னாடி அட்வான்ஸை ரிட்டர்ன் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அப்போதுக்கு என்ன அர்த்தம்? நான் தப்பாக சொல்கிறேன்னு கூட வச்சுக்கோங்க, ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்கள். என்ன காரணம்னு உங்களுக்கு? அதுதான் நான் சொல்கிறேன், எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ரீசன் இதுதான் ஆப்வியஸ்லி. ஏன்னா இப்போ அது எங்கே கன்ஃபார்ம் ஆகுதுன்னா,
இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்மோக் வித் ஷார்ட் ஃபிளிக்ஸ். 2வது நாள் அவங்களுக்கு ஒரு 1 வீக் ப்ரெஷர், வேண்டாம் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கட் ஆஃப் பண்ணுங்க வேண்டான்னா, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா இவ்வளவு நாட்கள் அது தொடருமா? அததான் நானும் கேட்குறேன். சரி, ஏன் okay, அது இப்போ அந்த நான் release அந்த ஆகி- டைம்ல பேசினேன். ம். இப்போ நான் ஒன்றும் தப்பா பேசல. என் ப்ராப்ளமே நான் ஓப்பனா பேசினேன். இன்டைரக்ட்லி இட்ஸ் யூடியூப் மீ டூ இஷ்யூ, கரெக்டா? அப்போ நான் போய் பேசினதுனால நான் அடி வாங்குறேன். நடுவில் மீ டூ வரும்போது ஏன் பேசல முதல்லன்னு சொல்லி அதுக்கும் அவங்கள whoever, மிச்ச ஆர்டிஸ்ட் சொல்கிறேன், அதுக்கும் அவங்க அடி வாங்குறேன். ஸோ அப்போ சொசைட்டின்னு சொல்ல மாட்டேன். அப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன தான் வேணும்? நாங்கள் மீ டூன்னு சொல்லி வந்து பேசணுமா இல்லை பேசக்கூடாது? நான் பேசினேன், அடி வாங்கினேன். இவ்வளோ லேட்டாக வந்து பேசுறீங்க, அதுக்கும் அடினா அப்போ என்ன இதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ அதே மாதிரி இப்போ சோனா கிட்ட வந்து நான் 2 ஏ கேட்கணும் ஆக்சுவலாக. ஏ அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கும். சினிமா நடிகர்கள் எல்லாருமே அதை தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஒன்று வந்து அப்யூஸ், இன்னொன்று வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஒரு டிராவல் சோனாவோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு கடந்து? அப்யூஸ் நான்லாம் ஒரு 3 to 4 இயர்ஸ் தாங்க ஸ்ட்ரகிள் பண்ணேன். இந்த நம்ம நிற்கும் போது லைட்டாக வந்து உரசுறது, இதெல்லாம் என்னென்னமோ நடக்கும். வேணும்னே தெரியும். ஒரு பொண்ணா இந்த சோனாவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பொண்ணுக்கு இல்லைன்னா ஒரு லேடிக்கு இல்லைன்னா வயசான பாட்டிக்கு ஒருத்தன் வந்து சும்மா உரசிட்டு போகிறான்னா அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு தெரியும். இட் இஸ் நாட் அபவுட் சோனா. ஸோ அந்த அப்யூஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன். ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூவில் எல்லா படத்துலேருந்தும் ஓடினேன். இனிஷியலாக எனக்கு பயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் ஓடுவேன். எனக்கு அந்த வயசில் என்ன தெரியுமா தோணுச்சு? ஓகே, நம்ம இந்த இடத்துல இந்த படத்தில் லாக் ஆகிட்டோன்னா ரூம் கூட்டிகிட்டு போய் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவ்வளோதான் தெரியும் எனக்கு. அதுக்கு மேலே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் டில் 2004 எல்லா படமும் விட்டேன். எவ்வளோ படம் இல்ல, அது ஏதாவது கால் வந்ததா இல்ல வந்துருமோன்ற பயமா? படம் புக் ஆவேன், ஹீரோயினா புக் ஆயிருக்கேன், இல்லைன்னா வேற ஏதாவது ரோலா புக் ஆவேன், உள்ள ஷூட்டிங் போவேன். 1 நாள் 2 நாள் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனை. அதுக்கப்புறம் நான் ஃபோன் எடுக்கிறது இல்லை, அப்படியே அங்கேருந்து எங்கேயாவது எஸ்கேப் ஆகுறது. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பூனே போய் கொஞ்சம் ஹியூமன் சைக்காலஜி, பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஐ ஸ்டார்டட் ட்ரைங் நியூ டெக்னிக்ஸ். இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ போல்டாக இருக்கேன்னா நான் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப ஸ்மார்ட் எல்லாம் கிடையாது. ஐ எம் அ சர்வைவர், ப்ராப்பர் சர்வைவர். வாழணும், சாக முடியாது, நம்ம கையில் இல்லை அது. ஸோ அப்போது வாழணும். வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது அடுத்தடுத்து இப்படி பண்ணால் இப்படி பண்ணுவான், இப்படி பண்ணால் அப்படி பண்ணுவான். நம்ம அது வி ட்ரை டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ். அதில் ஒரு ப்ராசஸ் தான் இது. சோனா அவர்கள் பற்றின நிறையா நியூஸ் கார்டு பார்ப்பேன், நிறையா நியூஸ் சேனல்ஸில், அதுக்கப்புறம் ரீல்ஸில் எல்லாம் பார்க்கும்போதும் அதிகமாக சோனா அவர்கள் விமர்சனம் பண்ண ஒரு நபர்னா அந்த ஒரு நபர் மட்டும்தான். தொடர்ந்து ஏதாவது ரீல் பண்ணும்போது சோனா அவர்கள் வடிவேல் ஆக்சுவலாக நான் ஆல் டுகெதர் இப்போ சொல்கிறேன், கரெக்டாக நீங்கள் வேணால் போய் நெட்டில் செக் பண்ணுங்கள். ஆல் டுகெதர் 3 சிச்சுவேஷனில் பேசியிருக்கேன். ஆனால் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் 3000 வாட்டி பேசின மாதிரி இருக்கும். நான் பேசுகிறேன் 3 வாட்டி தான். ஏன்னா அது இப்போ பண்ண இன்டர்வியூவா இல்லை பழைய இன்டர்வியூ திருப்பி இப்போ ரீசெண்டாக 2 வாட்டி பேசினேன். அதுக்கப்புறம் தான் ஐ டென்ட் வாண்ட் டு டேக் இட் எனிமோர், போதும் அப்படின்னு. இப்போயும் சோனா அவர்கள் பேரை ஏதோ ஒரு சமூக வலைதளங்களில் ஏதோ ஒரு சேனல் போடும்போது கவர்ச்சி நடிகை சோனா, அது எவ்வளோ காண்டா இருக்கும் தெரியும் அப்படின்னு தான் போடுறாங்க. ஏன்டா என் பேர் சோனா அப்படின்னு சொல்ல தோணும், ஆனால் திருப்பி கவர்ச்சி நடிகை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டீன்ஸில் இருக்கும்போது இல்லைன்னா ஈவன் டில் 25 கிளாமரஸ் ஆக்ட்ரஸ் சோனான்னு சொல்லும்போது நல்லாயிருக்கும். ஓ, நம்ம கிளாமரஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் தான் கேட்குறது? அதுதான் சொல்கிறேன், நான் இப்போ கோயிங் டு பி 49. போதும், அழகாக இருக்கேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா கேவலமாக இருக்கேன்னு சொல்லுங்கள், ஆனால் வயசாயிடுச்சுன்னு சொல்லுங்கள், வேற ஏதாவது சொல்லுங்கள். அந்த எதுக்கு கவர்ச்சி நடிகை? அது போதும் எனக்கு. அது இப்போ எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை கவர்ச்சி அப்படி ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. ஓகே, நானும் அதே 10 படம் பார்த்துருக்கேன் அந்த ஒரு டைம் பீரியட்ல. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு டைரக்டர்ஸ் கதையா வந்து சொல்லுவாங்கல்ல, அப்படி அந்த கதையை எப்படி உங்களை நரேட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க? என் ஹஸ்பண்ட் இஸ் கெட்டிங் மர்டர்ட், 5 பேர் சஸ்பெக்ட்ஸ், அதில் நீங்கள் ஒரு சஸ்பெக்ட். உங்கள் ட்ராக் என்னென்னா ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டுடைய பையன் வீட்டில் இருப்பான், அவனை லைட்டாக நீங்கள் எதுவும் கரெக்ட் பண்ணி லைட்டாக அப்படின்னு. நான் ஷூட்டிங் ஸ்பாட் போன பிறகு இந்த சீன் இருக்குன்னு தெரியும். நான் ஃபியூ அதர் இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி இந்த சீன் இப்படி நடக்குதுன்னா கேமரா இப்படி இருக்குது, நான் அப்படியே ஹெசிடேட் பண்ணும்போது ஒரு ஷார்ட் எடுத்து காமிக்கிறாங்க. ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி. ஓகே, அந்த அளவுக்கு மோசமாக தெரில.
அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா இன்னொரு கேமரா அங்கேருந்து எடுக்குது. அந்த அந்த ஆங்கிள்லேருந்து 2004ல எனக்கு அப்படி தெரியும்னு ஸ்க்ரீனில் தெரியும்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ஏன்டா என் அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போக போகிறேன் தேட்டருக்கு. அப்படியே அந்த படத்துக்கு அம்மா கூட்டு போயிருந்தீங்களா? எங்க அம்மா என் தங்கச்சி அப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கு. மாப்பிள்ளையோட அவர் மாப்பிள்ளை அப்படின்னு மானமே போய் சீட்ல எங்க நல்லா ஞாபகம் இருக்கு. அபிராமி தேட்டர் எங்கடா திரும்புறதுன்னு கடைசியில் எங்கள் அம்மா கண்ணை பிடிச்சிட்டு எங்கள் அம்மா இதுக்கு தானே என்னை கூப்பிட்டு வந்த அப்படின்னு வாங்க வெளியே போகலான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இன்டர்வியூவில் பசங்க யாராவது பார்த்து அவங்க சுற்றிட்டாங்கன்னா இன்னும் எங்கள் அம்மா காண்டாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். சரி, அதுக்கப்புறம் திருப்பி அந்த கிளாமரஸ் ரோல்குள்ள போகணுன்ற தைரியம் எப்படி வந்துச்சு? ஏன்னா ஒரு தடவை பார்த்துட்டோம், அம்மா கூப்பிட்டு வந்துருச்சு, நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்னு தெரிஞ்சு ஆஃப்டர் அ ஸ்டேஜ் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுதான் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ கூட இந்த அளவுக்கு சீரியஸாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் நினச்சேன் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு இப்படி தான் பண்ணுவோம், நம்ம வயசாகிற வரைக்கும் இப்படி ஒரு 30 தாண்டினோன்னே இதெல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சரி பண்ண போகிறோம். வி நீட் த மணி ஆல்சோ. ஓகே, ரொம்ப கிளியராக ஐ நீட் த மணி ஆல்சோ பண்ண போகிறோம். அது எதுக்கு இப்போ பயந்து ஃபீல் பண்ணிட்டு போனால் கரெக்டாகவே பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா 10-10க்கு அப்புறம் ஐ டென்ட் டூ தட் மச் கிளாமர் இன் எனி அதர் ஃபிலிம். ஐ டிட் கிளாமர், ஆனால் ஐ மெயின்டைன் முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணிவிட்டு 10-10 ரிலீஸ் ஆன பிறகு தான் எனக்கு தெரியும் ஓ என் கண்ணுக்கு இவ்வளோ பவராக. ஏன்னா வீட்டில் என்னது சைனாக்காரின்னு கூப்பிடுவாங்க. சைனாக்காரி தர்பீஸு ஒன்று சைனாக்காரி நான் சிரிச்சா வரேன் ஃபுல்லாக கண்ணு இப்படி போயிடும். அடுத்தது தர்பீஸ் எதுக்கு சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்கும் அழுவேன். ஸோ எங்கள் வீட்டில் என்ன சைனாக்காரியா சொன்னீங்க பாருங்க உலகமே என் கண்ணு தான் அப்படின்றாங்க அப்படின்னு இப்படியெல்லாம் கலாய்ப்பேன். ஸோ ஐ யூஸ்ட் இட் டு மை ப்ளஸ், அவ்வளோதான். ஆனால் அப்படி பார்க்கும்போது ஒரு சைட் ஆக்டர் ரோல், அதாவது ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஹீரோயின் ஃப்ரெண்டு அந்த மாதிரி வந்து ஒரு சோனா இருக்காங்க. அப்படியே பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு கிளாமரஸ் ரோல் சோனா இருக்காங்க. 2 பேரையுமே இண்டஸ்ட்ரி வந்து எப்படி பார்த்துச்சு? தெலுங்குல அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், 19 ஃபிலிம்ஸ் 1.5 வருஷத்துல. எனக்கு எல்லாமே நல்லா போச்சுங்க. நான் எப்போ வாயை திறந்து என் பிரச்சனையை பேச தொடங்கினா நான் அப்போதுலேருந்து கெட்டவளாயிட்டேன். ஆனால் அப்போ ஏதாவது ஃபீல் பண்ணிக்கலாம் நம்ம ஏன்டா அதை பேசணும் அப்படின்றது? நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஆயிருக்கு. ஆனால் நான் நிறுத்த மாட்டேன். ஐ வில் கீப் ஒர்க்கிங், ஐ வில் கீப் ட்ரைங், ஐ வில் கீப் சர்ச்சிங் ஃபார் சக்ஸஸ். அது ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலை. தப்பு பண்ணுறவங்களே நார்மலாக ஜாலியாக இருக்கும்போது நான் ஏன்டா பயப்படணும்? புரியுதா? நீங்கள் என்னை அடிச்சுட்டே இருந்தால் எத்தனை நாள் அடிப்பீங்க? அடிங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஃபேமிலி அம்மா அப்பா புருஷன் எல்லோரும் இருந்தாங்கன்னா தான் நான் எல்லாத்தையும் யோசித்து வேலை செய்யணும். நான் தனியாளிங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐம் அலோன். who will do what you will do? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அப்படி இருக்கும்போது சோனார்களுக்கு ஒரு பவர் ஒன்று கிடைக்குது. பாஸ்ட்ல போய் நான் ஒரு விஷயத்த மாற்றிட்டேன், என் லைஃப்பில் இருக்க எல்லாமே வந்து சரியாக போயிடும் அப்படின்னா என்ன மாற்றுவீங்க? சில பேரை நம்பி காசு கொடுத்தது தான் யோசிப்பேன். நான் கிளாமரெல்லாம் சொல்ல மாட்டேன். கிளாமரெல்லாம் வாஸ் பார்ட் அண்ட் பார்சல். இப்போ நீ இருக்க உன் லைஃப்பில் எந்த தப்பும் பண்ணது இல்லையா? ஐ மீன் இன் த சென்ஸ் யூ ஹவ் நாட் டன் எனி ராங் டிசிஷன்ஸா? யா, சேம் வே ஐ எம் a human being. I made a wrong decision. இல்ல நான் சோனா கிளாமர் பண்ணது ராங்ன்றது இல்ல நானே சொல்றேன், உங்களுக்கு நானே சொல்றேன். I still feel it's a wrong thing. ஆனா I will not regret doing that message. அந்த மிஸ்டேக் நான் பண்ணதை ரிக்ரெட் பண்றேன், ஃபீல் அதெல்லாம் நான் பண்ணல. ஆனா அது மிஸ்டேக் ஒன்லி. நான் வேற மாதிரி எடுத்துட்டு போயிருக்கலாம். அறிவு இருந்தா பண்ணியிருப்பேன். இப்படி வந்து உட்காந்து புலம்ப மாட்டேன். கரெக்டா? ஸோ நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணது சில பேருங்களை நம்பி சில பெரிய பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு லாக் ஆகி அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு பைத்தியக்காரி மாதிரி நான் உட்காந்துட்டு என்னமோ அவங்க தான் என்கிட்ட கடன் வாங்கி என்னை கேவலமாக பேசுகிற மாதிரி அது பேசும்போது காட் இஸ் தேர். நோ, நான் யாருக்கும் எந்த பிளாக் மணியும் கொடுக்கல. கொடுத்த எல்லாருக்கும் ஒயிட்டு தான் கொடுத்துருக்கேன். என்னைக்காவது அந்த விஷயம் வரும்ல, நான் ஏன் பேசணும்? வரும், தானாக வரும். காட் இஸ் தேர். எல்லாம் இதே இண்டஸ்ட்ரியில் நானும் இருக்கேன், எல்லாரும் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ சோனா ஆரம்ப கட்டத்தில் அந்த கிளாமரஸ் ரோல்ல இருந்து சினிஃபீல்ட்ல டிராவல் பண்ணும்போது நிறைய காசிப்ஸ், அப்பெல்லாம் வந்துட்டு இந்த காசிப்ஸ் அதெல்லாம் இந்த காலத்துல கேட்டு அப்ப சோனா படிச்ச ஒரு சுவாரஸ்யமான காசிப் சோனாவை பத்தினா என்ன சொல்லுவீங்க? டூ மச் காசிப். எனக்கெல்லாம் நான் காசிப்புடைய லெவல் எல்லாம் பார்த்தா நான் எப்படி எனக்கு இவ்வளோ தெரியும்னா, ஐ ஹேட் அ பிஆர்ஓ. அவர் என்ன பண்ணுவார், அப்போதுலேருந்து நியூஸ் பேப்பர் தானே ஜாஸ்தி. ஸோ நியூஸ் பேப்பர் கட்டிங்லேருந்து மேகசின்லேருந்து என்கிட்ட ஒரு 24 ஃபைல் இருக்குது வித் கட்டிங்ஸ் அண்ட் திங் எல்லாம் சேர்த்து. உனக்கு எப்போ வேணாலும் வந்து பாரு, அவ்வளோ இருக்கு. அது எல்லாமே காசிப்ஸ் தானா? காசிப்ல நியூஸும் இருக்கும், ஆனால் 90% காசிப் தான் இருக்கும். ஏன்னா நானும் இப்போ இந்த சாட் ஜிபிடின்னு இப்போ வந்துருச்சு, அதில் நான் வந்துட்டு
ஆக்ட்ரஸ் சோனான்னு போடும்போது இவங்களை பத்தி காசிப்ஸ் தான் அதிகமா இருக்கும். ப்ரொடியூசர் கூட வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம், இல்ல கோ ஆக்டர்ஸ் கூட ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லி இந்த மாதிரி காசிப் பார்க்க போனா நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கெல்லாம் வந்திருக்கு காசிப். அதெல்லாம் தூங்கி எந்திரிச்சு காலைல பார்த்தா என்னடா இப்படி போட்டுருக்கீங்க, நான் செத்துட்டேன்னு கூட வந்திருக்கு. ஐயோ செத்துட்டேன்னு வந்துட்டு எப்படி பெங்களூர் ஹைவேல செத்துட்டா அப்படின்னு நியூஸ் வரைக்கும் வந்தது. அப்பதான் தூங்கி எந்திரிச்சிருப்பீங்க, காலைல எந்திரிச்சு பாக்குற மாதிரி இருக்கும். அப்படியா, நல்லா இருக்கு. Thank you. இப்போ இந்த மெச்சூர் ஸ்பீச்ன்றது சோனாக்கு இப்போ அடி வந்து வாங்கின பிறகுதான் ஆரம்ப இடத்துல வரலன்னு ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் அடி வாங்கும்போது பாத்துக்கலாம் ஓகே அப்படின்னு. லாஸ்ட் டைம் அடி வாங்கும்போது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபினான்ஷியலியாக மட்டும் கிடையாது, ரொம்ப எமோஷ்னல் என்னை உடச்சி செத்துடலான்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் கிளம்பி போகிறேன். ஸோ அப்போது இட் டுக் மீ லாட் ஆஃப் டைம். நான் யூஸ்வலாக எவ்வளோ பெரிய மேட்டராக இருந்தாலும் மிஞ்சி போனால் 2 வாரம் டவுனாக இருப்பேன், அதுக்கப்புறம் தாண்டி போயிட்டு. இந்த வாட்டி என்னால் எந்திரிக்கவே முடியல. நான் உண்மையாக சொல்லிட்டா, ஐ டைரி எழுதுகிற ஹேபிட் இருக்குது. நான் டெய்லி எந்திரிச்சு எழுதுவேன். நான் இன்றைக்கி வாழணும், இன்றைக்கி எப்படியாவது தாண்டணும், நாளைக்கு பிரேவ் ஆகிடுவேன், நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சம் புத்திசாலி ஆகிடுவேன், திருப்பி நான் ஏமாற மாட்டேன். இதெல்லாம் எழுதுவீங்களா நீங்கள்? நான் எப்படின்னா, நான் இப்போவே சொல்கிறேன் ஓகே, நான் இங்கே எவ்வளோ கதை வேணாலும் சொல்லலாம், நான் இப்போவே சொல்கிறேன். ஐ ஹாவ் அ yellow டைரி. அந்த டைரியில் தான் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்க. எத்தனை வாட்டி நான் சாகணும்னு நினச்சதுக்கு வரைக்கும் இருக்காது அந்த டைரியில். ஸோ அதுக்கப்புறம் நானே என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இத்தனை வருஷம் வந்துட்டேன்லங்க ஓகே. ஆனால் இத்தனை வருஷத்தில் நான் என்றைக்குமே நான் போய் திமிரா இப்படி நின்று ஐ ஆம் அ செல்ஃப் மேட் பர்சன் நான் சொன்னதில்லை. இப்போ சொல்கிறேன், போன வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னாலே அஃப்கோர்ஸ் காட், அது காட் விட்டுருங்க, காட் இந்த டாப்பிக்கில் எடுத்துகிட்டு வரல. நான் பர்சனலாக ஒவ்வொரு விஷயமா நானே என்னை என்கரேஜ் பண்ணி, நானே அழுது முடிச்சு, நானே எல்லாத்தையும் பண்ணி, நானே எந்திரிச்சு வந்து இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்கேன். அப்போ என்னுடைய வைராக்கியம் வெறி எவ்வளோ இருக்கும். எல்லா சேனலும் இன்டர்வியூ கொடுத்து போய் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க. இது வரைக்கும் சோனா அவர்கள் சொல்லாத ஒரு சீக்ரெட் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இந்த விஷயம் நான் இது வரைக்கும் ஓப்பனே பண்ணதில்லை. ஒருத்தங்க வாழணும்னு நினச்சான்னா, இப்போ ரொம்ப டிப்ரெஸ்டு ஒரு ஃபேமிலியில் யோசிச்சு பாருங்க. ஒன்று உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா உனக்கு அம்மா இருக்கும், இல்லை அப்பா இருக்கும், அக்கா அண்ணன் தங்கச்சி கசின்ஸ் யார் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கும். அந்த ஸ்டேஜில் உனக்கு யாருமே இல்லை, கான்ஸ்டண்ட்டாக ஒரு 8-9 வருஷமாக யாரும் இல்லை. என்ன பண்ணுவேன்? த பிக்கஸ்ட் லெசன் ஐ லேர்ன்ட் லாஸ்ட் இயர் இஸ் ஹெல்ப் கேட்குறதுல தப்பே கிடையாது. நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் ஹெல்ப் கேட்டதே இல்லை. கடைசியில் போன வருஷம் செத்துடுவேன்னு தோணும்போது ஒருத்தரை கூப்பிட்டு என் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் நாங்கள் விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு செத்துடுவேன் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஐ திங்க் ஐ மேட் அ வெரி வைஸ் டிசிஷன். ஏன்னா அந்த டைம்லேயும் எனக்கு ஈகோ ஸ்ட்ராங்காக இருந்துட்டான். எதுக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்கணும், ஒன்று இருக்கலாம் இல்லைன்னா சாவலாம் அப்படின்னு இருந்தேன்னா யாருக்கு லாஸ்? ஆல் தி எஃபர்ட் வி புட் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் இஸ் அ வேஸ்ட். டிஆர்பி நியூஸ் சொல்லிட்டா இந்த பையன் என்கிட்ட 2 வருஷமாக கேட்டுட்ருக்கா. புரியல. 2 வருஷமாக கேட்டுட்ருக்கான். என்ன கேட்டுருக்கான்? கொஞ்ச நேரம் அப்படியே கேப் விட்டு மியூசிக்கெல்லாம் போடுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க, இன்டர்வியூ கேட்டுருக்கான். ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஷார்ட் ஃபிளிக்ஸ். ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது அந்த ஷார்ட் ஃபிளிக்ஸ் வச்சு தான் நான் வந்து பேசினேன். இன்னைக்கு காலைல சொல்லிட்டு தான் வந்தேன் இங்கே வரேன்னு. ஸோ ஷார்ட் ஃபிளிக்ஸ் இவர் இருக்கார் எப்படின்னா, வார்த்தைகள் இன்டர்வியூவில் பேசி தேங்க் பண்ணுறது, இப்போ ரிலீஸ் ஆகும்போது ஸ்டேஜில் நின்று ஐயா உங்களால் தான் யா அப்படின்றதெல்லாம், இதெல்லாம் 1% கூட ஈடு கட்டாது. அவர் என்கிட்ட காமிச்ச பேஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், கொடுத்த சப்போர்ட்டுக்கெல்லாம் இன்னைக்கு இல்லை கடைசி வரைக்கும் நன்றியாக இருக்கணும். என்னைக்காவது நான் லைட்டாக அப்படி மூவ் அவே பண்ணால் கூட என்னை கிளின்னு கிழிச்சா அதை போட்டுருங்க நியூஸ். ஷார்ட் ஃபிளிக்ஸ் அந்த சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ இவங்கள மை ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, வெல்விஷர்ஸ் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இவங்கெல்லாம் அது என் கூட ஒரு 25 இயர்ஸ் ட்ராவல் பண்ணுறாளுங்க. இவர் யார்? எனக்கு யாருமே கிடையாது. ஆனால் அவங்க வந்து அவங்க ஃபேமிலி, ஹிஸ் வைஃப் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. எனக்கு ஒரு பையன் இருக்குது, ஒரு டாட்டர் இருக்குது, ஹோல் ஃபேமிலி. என்ன நீ இன்னொரு வாட்டி என்ன என் பக்கத்தில் எங்களை வச்சுக்கிட்டு எனக்கு யாரும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்வாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் ஆகிடுச்சு. வேறு எந்த ஓடிடியாவது இவ்வளோ டைம் கொடுத்து பொறுமையாக வெயிட் பண்ணி சரி வாமா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக அது கஷ்டம். ஆனால் அதையும் தாங்கிட்டு எனக்கு பண்ணதுக்கு சத்தியமாக சார் நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ ஓகே, ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம், கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம், பட் இருந்தாலும் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கோம். ஒரு 25 அதான் நான் ரொம்ப பாவமா இருக்கேன் கொஞ்சம்னு சொன்னேன். ஓகே, ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறம் ஒரு டிசிஷன் எடுத்தாலும் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க. மீண்டும்
சோனா அவர்களை திரையுலகில் பார்க்கணும், நிறைய இடத்துல வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்லி எங்க சேனல் சார்பாக நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி மச். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.